ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 22 கேரட் வித் 24 கேரட் இதில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கோல்டு வாங்குறீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு போய் வாங்குங்க, தவறாக சூஸ் பண்ணாதீங்க. 22 கேரட் வாங்கலாமா இல்லை 24 கேரட் வாங்கலாமான்னு பல பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்குங்க. எனக்கே ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தது. நான் எல்லாமே சர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ராங்காக வாங்கினா லாஸ் வந்து நமக்கு தாங்க. ஸோ இந்த வீடியோவில் 22 கேரட் வித் 24 கேரட்டோ ஃபுல் கிளாரிஃபை வந்து கொடுத்துருக்கேன். எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த வீடியோ போடலாம், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கோல்டு பியூரிட்டியை பற்றி பார்த்துடலாம். 24 கேரட்னா 99.9% பியூர் கோல்டாக இருக்கும். 22 கேரட்னா 91.6% கோல்டும் ப்ளஸ் ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து மெட்டல்ஸும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எதனால் மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்படின்னா தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம வந்து ஒரு ஜுவல்ஸ் மேக் பண்ண முடியும். 24 கேரட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கேட்டினா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட், அதாவது நம்ம கோல்டு பியூரிட்டியை மெஷர் பண்ணுறது தான் கேட்டின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 24 கேரட் கோல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 24 கேரட் தான் மோஸ்ட் பியூர் கோல்டுங்க. 24 கேரட்டில் வந்து காயின்ஸு பார்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 24 கேரட்டில் ரொம்ப சாஃப்ட், அதனால் வந்து நம்மளால் ஜுவல்லரி வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா 24 கேரட்டில் ஒரு செயினோ இல்லை பேங்கிளோ எந்த ஒரு ஜுவல் பண்ணினாலும் நம்ம பண்ணுற டிசைன் ஒன்றா இருக்கும், அது ஒரு டிசைனாக இருக்கும். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு பேங்க்லேயே செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே நல்ல ஃப்ளெக்சிபிளாக அந்த ஷேப்புக்கே வராது. அதனால் 24 கேரட்டில் வந்து பார் இல்லை காயின் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஜுவல்லரி மேக் பண்ண முடியாது. 22 கேரட்டில் வந்து 91.6% கோல்டு தான் இருக்கும். ரிமைனிங் வந்து காப்பர் ஆர் சில்வர் மாதிரி சில மெட்டல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. 24 கேரட்டை விட 22 கேரட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் 22 கேரட்டில் வந்து ஜுவல் செய்கிறாங்க. நம்ம வாங்குகிற ஜுவல் எல்லாமே 22 கேரட், அதாவது 916ன்னு சொல்லுவாங்க பாரு, அதுதான் 22 கேரட்டு. அப்புறம் வந்து 18 கேரட் 19 கேரட் எல்லாத்துலேயுமே ஜுவல் வந்து செய்ய முடியும். 24 கேரட்டில் மட்டும் ஜுவல் செய்ய முடியாது. ஏன் 22 to 18 செய்ய முடியுது, 24 செய்ய முடியலன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 24 வந்து பியூர் கோல்டுங்க. அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம 22லையும் 18 வந்து சில மெட்டல்ஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த கோல்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஜுவல்லரி செய்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு கோல்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 24 கேரட் தாங்க பெஸ்ட்டு. ஏன் 24 கேரட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து ஃபுல் கோல்டு வேல்யூமே நம்மளுக்கு கிடைக்கும். பின்னாடி ரீசெல்லிங் பண்ணால் ஃபுல் கோல்டு வேல்யூமே நம்மளுக்கு கிடைக்கும். வேஸ்டேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நம்ம புது ஒரு 24 கேரட் ஒரு காயினோ பாரோ வாங்கினோம், அதோட வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரீசேல் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து மெட்டல்ஸ் எதுவுமே மிக்ஸ் ஆகலை பார்த்தீங்களா, அதனால் ஃபுல் கோல்டு வேல்யூமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 24 கேரட் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும், ப்ளஸ் நம்ம அந்த ஜுவல்லை யூஸும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 22 கேரட் தாங்க பெஸ்ட்டு சாய்ஸு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும்னா நீங்கள் வந்து 24க்கு போகலாம். நம்ம யூஸும் பண்ணணும், அடகு வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா 22க்கு போங்க. 24ம் அடகு வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும், ஆனால் அது வந்து ப்ரைவேட் கம்பெனியில் மட்டும்தான் முடியும். நம்ம 22 ஜுவல்லரியாக வாங்கினோன்னா நம்ம பேங்க்கில் வந்து அடகு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஜுவல்லரிக்கு வந்து 22 தான் வாங்கணும், ஏன்னா அதான் வந்து அந்த கோல்டு தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம நல்ல டிசைன் வந்து செய்ய முடியும். லாங் டைம் யூஸுக்குன்னா 22 கேரட் தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாங்குறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை வந்து வாட்ச் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஜுவல்லில் வந்து ஹால்மார்க் செக் பண்ணுங்கள். 22 கேரட் வாங்கினீங்கன்னா 916 இருக்கும், 24 வாங்கினீங்கன்னா 999 இருக்கும். அப்புறம் வந்து நம்மளுக்கு அந்த வாங்குகிற ஜுவல்லுக்கு வந்து எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மேக்கிங் சார்ஜில் தான் நம்மளோட அமௌண்ட் வந்து நிறைய வந்து போகும். ஜுவல் வாங்குறதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜில் தான் நம்ம அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்குகிற ஜுவல்லுக்கு வந்து ப்ராப்பர் பில்லு வாங்கிக்கோங்க. கோல்டு வாங்கும்போது இது எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுங்க. 24 கேரட்டுக்கும் 24 கேரட்டுக்கும் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை சேம் ரேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குதுங்க. 24 கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்போயுமே 22 கேரட் கோல்டு ப்ரைஸை விட அதிகமாக தாங்க இருக்கும். ஏன் 24 அதிகம் 22 அதை விட கம்மின்னு பார்த்தீங்கன்னா 24 வந்து பியூரிட்டி அதிகம், அதனால் வந்து நம்மளுக்கு ரேட்டும் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 24 கேரட் பெர் கிராம் 6000க்கு வாங்கணுன்னா 22 கேரட் வந்து 5500 ஆர் 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க இருக்கும். பியூரிட்டி பொறுத்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். இதே நீங்கள் 18 கேரட் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, 22 கேரட்டை விட 18 கேரட்டோட கிராம் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதனால தான் இந்த பியூரிட்டினால தான் நம்மளுக்கு வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் சார்ஜ் ரியாலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜுவல்லரி வாங்கும்போது சில மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுவோம். அப்படி பே பண்ணுறதுலாம் நம்மளுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட் லாஸே இருக்குது. நம்மளுக்கு ஜுவல்லரிக்கு வந்து எவ்வளோ மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் 8%லேருந்து 25% வரைக்குமே போடுவாங்க. இந்த பர்சன்டேஜ் எப்படி டிஃபர் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற டிசைன் பொறுத்து இருக்கும். என்ன டிசைன் வாங்குகிறோமோ அதுக்கு பொறுத்து வந்து அதோட வேஸ்டேஜும் வேரி ஆகும். நம்ம வாங்குகிற ஜுவல் வந்து ரீசேல் பண்ணும்போது இந்த வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்காதுங்க. அது வந்து நம்மளுக்கு லாஸாக தான் ஆகும். ஸோ 22 கேரட் ஜுவல்லரியில் வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற பர்பஸுக்கு, 24 கேரட் கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு, ஓகேங்களா. 24 வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு மேக்கிங் வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ஆகாது. 22 வாங்கினா நம்மளுக்கு மேக்கிங் வேஸ்டேஜ் சார்ஜ் வந்து ரொம்ப லாஸ் ஆகும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் கோல்டு தான் வாங்கணும்னு இல்லைங்க. ஸோ நம்ம வந்து வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கோல்டு இருக்குது, கோல்டு ETF இருக்குது, சவரன் கோல்டு பாண்ட் அதாவது SGP அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குதுங்க. இந்த மாதிரி கோல்டு வாங்குறதும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நம்ம எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரியை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறதுங்க. அப்புறம் வந்து அதை ஹால்மார்க்கு செக் பண்ணாமல் நம்ம வாங்குகிற இந்த 2 மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணுறோம். ஜுவல்லரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, ஆனால் 100% இன்வெஸ்ட்மெண்ட்டுனா கிடையாது. நம்ம ஜுவல்லரியாக வாங்கினோன்னா அதில் நம்மளுக்கு நிறைய லாஸும் இருக்குது. அதே நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் வாங்கணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா 24 கேரட் வாங்குறது தாங்க பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து 22 கேரட் வாங்கலாமா 24 கேரட் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிஃபை கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.